So hi students, welcome to the live. So இப்போ வந்து இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா we are going to discuss about நம்ம வந்து wave dual நேச்சரோட பார்ட் 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ போன வீடியோ நீங்கள் பார்க்கலனா ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, ஸோ அதோட கண்டினியூஷனாக தான் இது இருக்கும் நம்மளுக்கு. ஓகே ரைட் பா, ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ரைட்ப்பா, ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் இல்லையா, லாஸ்ட் 2 டிஸ்கஷன்ஸில் போன வீக்கில். பட் இந்த வீக்கில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா காம்ப்டன் எஃபெக்ட் இஸ் தேர். ஓகே, காம்ப்டன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஓகே, ஸோ கம்ப்ளீட்டாக வந்து வேவ் வந்து பார்ட்டிக்கலாக பிஹேவ் பண்ணுறது என்னது ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் என்னது காம்ப்டன் எஃபெக்ட் ஆல்சோ. ஸோ அதை வி வில் see now. ரைட்ப்பா, கவனிங்க. நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோன்றதை பார்க்கலாம். இப்போ திஸ் கோயிங் டு பி 1 hour லைவ். ஓகே, ஸோ அதனால் நம்ம 1 hourல ஃபினிஷ் பண்ணுவோம். நாளைக்கு வந்து அரௌண்ட் இந்த மார்னிங் டைம் ஆஃப்டர்நூன், அதாவது ஒரு 11 o'clock அந்த டைமில் ஐ வில் ட்ரை டு கம் லைவ். 2 hours லைவாக வச்சுட்டு வில் ட்ரை டு ஃபினிஷ் த சாப்டர். ஓகே ரைட். இப்போ வேவ் வந்து நம்மளுக்கு தெரியும் ரைட்டா. வேவ் வந்து தட் இஸ் பேசிக்கலி ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரேடியேஷன். இந்த ரேடியேஷன் வந்து சில டைம் வந்து வேவாக பிஹேவ் பண்ணியிருக்கு, சில டைம் என்னவா பிஹேவ் பண்ணியிருக்கு பார்ட்டிக்கலாக. இப்போ வேவாக எப்போ பிஹேவ் பண்ணியிருக்கு, ரேடியேஷன் மீன்ஸ் இன் ஜென்ரல் வேவ். ஸோ இட் இஸ் பிஹேவ்ட் as what, இன்டர்ஃபரன்ஸ், கரெக்டாக, டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன், polarization, ரைட்டா. இதெல்லாம் வேவ் வந்து அது தன்னோட ஃபினாமினா காமிச்சிருக்கிறது. இப்போ அட் த சேம் டைம் வேவ் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் காமிச்சிருக்கா? எஸ், காமிச்சிருக்கு. அது என்னென்னலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம், கரெக்டாக சொல்லுங்கள். வாட் இஸ் இட்? இப்போ லைவ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஒரு லைக் கொடுங்க. ஓகே, ஸோ சார் நீங்கள் டியூஷன்ஸ் ஆல்சோ நடத்துகிறீங்களா ஆஃப்லைனில் ஃபார் நீட் ஜேஇ? எஸ் பா, நெக்ஸ்ட் இயர் ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட். ஐ வில் இன்ஃபார்ம் யூ. ஓகே, ஐ வில் இன்ஃபார்ம் இன் த குரூப். ஆன்லைன் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் இயர்லேருந்து. ஃபிசிக்ஸு ஓகே 11th 12th we are going to start. ஸோ ஸ்டே டியூன். சரி, இப்போ வந்து வேவ் வந்து இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், எதாவது ப்ராப்ளம் யூ ஃபேஸ் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, லைக் ஆடியோ ப்ராப்ளம், எனி ப்ராப்ளம். சரிப்பா, இப்போ வந்து வேவ் வந்து இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் காமிச்சது. இப்போ பார்ட்டிக்கல் பார்க்கும்போது பார்ட்டிக்கல் நேச்சர், ஸோ ரேடியேஷன் எப்போ பார்ட்டிக்கல் நேச்சர் காமிச்சது அப்படின்னா இன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கூட வந்து காம்ப்டன் எஃபெக்ட்னு ஒன்று இருக்குது. அதுலேயே நம்ம வந்து வேவ் நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன்ஸ் பார்க்க முடியும். ஓகே, இந்த இதில் நம்ம என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம்? வாட் கான்செப்ட் யூ ஹவ் இன்ட்ரடியூஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில்? ஃபோட்டான்ஸ், ஐன்ஸ்டைன்ஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் ஈக்குவேஷன், இது எல்லாமே பார்த்தோம் கரெக்டாக. ஸோ பார்ட்டிக்கல் நேச்சர் சொன்னாலே நம்ம என்ன வந்துடும், ஃபோட்டான்ஸ் வந்துடும். இப்போ நம்ம காம்ப்டன் எஃபெக்ட் என்னன்றதை பார்த்துட்டு we will move on to the radiation, wave, matter, ரைட். இப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ரேடியேஷன், வேவ் நேச்சர், பார்ட்டிக்கல் நேச்சர் பார்த்தாச்சு. இப்போ காம்ப்டன் எஃபெக்டை நம்ம உங்களுக்கு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். காம்ப்டன் எஃபெக்ட் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுப்பா. இது ஸ்கேட்டரிங் ஆஃப் ஃபோட்டான் பை அன் எலக்ட்ரான், அதுதான் என்னது காம்ப்டன் எஃபெக்ட். Scattering of a photon by an electron. ஓகே, இதுதான் காம்ப்டன் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கவனிங்க, this is an experiment. So there is an electron is present here initially. இப்போ இது வந்து என்னது, there is a photon,
there is an incident photon is there, incident photon. Okay, photonன்றதை நம்ம எந்த சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? how we represent it? ஓகே, இது வந்து நம்மளோட இன்சிடென்ட் ஃபோட்டான் வந்துட்டுருக்கு. நேராக எது மேலே வந்து படுதுன்னா ஒரு எலக்ட்ரான் விச் இஸ் அட் ரெஸ்ட். இப்போ எலக்ட்ரான்றது பார்ட்டிக்கலாக வேவா? ஜென்ரலாக இட் இஸ் ஹேவிங் அ மாஸ், இட் இஸ் அ பார்ட்டிக்கல். இப்போ ஃபோட்டான்றது வந்து நம்மளுக்கு வந்துட்டுருக்கு லைட்லேருந்து. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, பட்டதுக்கப்புறம் இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் வந்து என்ன ஆகுது, ஒரு டைரக்ஷனில் ஸ்கேட்டர் ஆகிடுது. this electron is going to be scattered in a particular direction. அந்த எலக்ட்ரானை you call it as recoil electron. recoil electron. அதுக்கப்புறம் there is a the photon scattered. இப்போ இனிஷியலாக அதோட வரும்போது அதோட எனர்ஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோட்டானோட எனர்ஜி வந்து hf which is hc by lambda அப்படின்ற எனர்ஜியோட வருது இந்த ஃபோட்டானு E. ஓகே, ஸோ wavelength is lambda, கரெக்டா? மேபி lambda, ஓகே lambda I will call. பட் இன்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஃபோட்டான் என்ன ஆகுது அப்படின்னா, it is getting ஸோ இந்த ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான் இஸ் தேர். இந்த ஸ்கேட்டர்ட் ஃபோட்டானோட வேவ்லென்த் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது. எனர்ஜி வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடுது. E dash is equal to hf dash is equal to hc by lambda dash. அதாவது ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் வருதுப்பா, hc by lambda அதோட எனர்ஜி. இந்த எலக்ட்ரான் ரெஸ்ட்டில் இருக்கிறது மேலே பட்டதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான் என்ன ஆகிடுது, ரெஸ்ட்டில் இருந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். தட் இஸ் இட் இஸ் கெய்னிங் சம் கைனட்டிக் எனர்ஜி. ஸோ அதுக்கு ஒரு கைனட்டிக் எனர்ஜி வந்துடுது. அதை நம்ம ரீகாயில் எலக்ட்ரான் வி கேன் கால். ஸோ இது வந்து என்னது, ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான். இது வந்து ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான். இப்போ கவனிங்க, இது வந்து என்னென்னா, ஏன் இதை வந்து ஒரு இது நம்ம எந்த ஹெட்டிங் கீழே படிக்கிறோம், பார்ட்டிக்கல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன். சரி, ரேடியேஷன்றது பொதுவாக வேவ்னு தான் நம்ம படிச்சுருக்கோம். ரேடியேஷன்றது பொதுவாக வேவ், தட் இஸ் இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன். ஆனால் இந்த ரேடியேஷன்ஸ் வந்து பார்ட்டிக்கல் நேச்சர் இருக்குது அப்படின்றது தான் பாயிண்ட்டு. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் என்னாச்சு, ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சு, மேலேருந்து வரக்கூடிய ஒரு ரேடியேஷன் வந்து பட்டு ஒரு எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணுச்சு. விச் இஸ் பேசிக்கலி கொல்யூஷன் கான்செப்ட், ரைட்? ஓகே, பட்டு ஒரு விஷயத்தை நாக் அவுட் பண்ணுது. அது அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரானை இட் வாஸ் ஏபிள் டு மூவ் அதோட நியூக்ளியஸோட பவுண்டில் இருந்து, கரெக்டாக? இதனால நம்ம என்ன சொன்னோம், பார்ட்டிக்கல் நேச்சர் இருந்துச்சு. அந்த ரேடியேஷன் வந்து ஃபோட்டான் கான்செப்டை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்போ அதே மாதிரி இங்கே அங்கே வந்து என்ன ஆகும், ஃபோட்டான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் ஃபோட்டான் பட்டதுக்கப்புறம் தனக்கிட்ட இருக்க எல்லா எனர்ஜியும் என்ன பண்ணிடும், ஃபோட்டான் லூஸ் பண்ணிவிட்டு டிஸ்ட்ராய் ஆகிடும். ஃபோட்டான்ஸ் வில் கெட் டிஸ்ட்ராய்ட் இன் வேர் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஆனால் காம்ப்டன் எஃபெக்டில் எப்படி அப்படின்னா, காம்ப்டன் எஃபெக்டில் என்ன நடக்குது, லைட்டு வந்து இந்த எலக்ட்ரான் மேலே படுது. பட்டதுக்கப்புறம் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், எலக்ட்ரான் வந்து ஒரு பக்கம் போயிடுது. இது வந்து என்னது, ஸ்கேட்டர்ட் ஃபோட்டான். ஸோ ஃபோட்டான் வந்து டிஸ்ட்ராய் ஆகலை, பட் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டில் டிஸ்ட்ராய் ஆகிடும். பட் எண்ட் ஆஃப் த டே ரெண்டு பேருமே பார்ட்டிக்கல் நேச்சர் காமிச்சிருக்காங்க. ஒன்று வந்து ஃபோட்டான் பட்டு எலக்ட்ரானை நாக் அவுட் பண்ணுது, ஃபோட்டான் டிஸ்ட்ராய் ஆகிடுது. தட் இஸ் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இது போய் என்னது, ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், ஃப்ரீ எலக்ட்ரான், மறந்துடாதீங்க, இது வந்து ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான். நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான் வச்சு பண்ணுறோம். பட்டு எலக்ட்ரான் ஒரு சைடு போயிடுது, இந்த ஃபோட்டான் ஒரு பக்கம் வந்துடுது. இப்போ நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, ஃபோட்டான் வந்து டிஸ்ட்ராய் ஆகலை, அதோட வேவ் லென்த் மாறி இருக்குது. பேசிக்கலி எனர்ஜி குறைஞ்சிருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னென்னா, இனிஷியலாக வரும்போது வாட் இஸ் த வேவ் லென்த், இனிஷியலாக வரும்போது லேம்டா, ஃபைனலாக வரும்போது என்னது, லேம்டா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ கவனிங்க, எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். இப்போ இது இனிஷியலாக ஒரு எனர்ஜி இருந்துச்சுல E, ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டானோட எனர்ஜி குறைஞ்சிரும். ஏன்னா மீதி உள்ள அந்த மிச்ச எனர்ஜி வந்து யாருக்கு போயிருக்கும், எலக்ட்ரானுக்கு போயிருக்கும். ஓகே, ஸோ E is greater than E dash. ஓகே, ஸோ இதை வச்சு உங்களால் எனர்ஜி அதிகம் பட் வேவ் லென்த் கம்மி இல்லை, இது அப்படியே ரிவர்ஸாக இருக்கும். ஸோ இங்கே வந்து வேவ் லென்த் இஸ் கிரேட்டர், லேம்டா டேஷ் இஸ் கிரேட்டர் தென் லேம்டா. ஓகே, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, லேம்டா மைனஸ் லேம்டா டேஷ், நோ ஐம் சாரி, வேவ் லென்த் வந்து
This is the correct situation. See, lambda dash minus lambda, you call it as Compton shift. இதுக்கெல்லாம் direct formula இருக்கு. நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா photoelectric effect மாதிரி இதுவும் ஒரு experiment which shows what? Particle nature of radiation. So, Compton effect. Compton wavelength, Compton shift ன்னு சொல்லுவோம் இது. Compton shift. இதுக்கு டைரக்டா formulas இருக்கு. Lambda dash minus lambda is equal to del lambda h by mass of electron, rest mass of electron into c 1 minus cos 5. 1 minus cos 5. Okay. So, இப்போ நீங்கள் வந்து hனா என்னன்னு தெரியும், me, c லாம் என்னன்னு தெரியும். 1 minus cos 5. இந்த 5ன்றது என்னது அப்படின்னா, நல்லா கவனிங்க, எலக்ட்ரான் வந்து ஃபோட்டான் இங்கேருந்து வந்துட்டு இருக்குல்ல, இங்கேருந்து ஃபோட்டான் வந்துட்டு இருக்கு, அப்படியே நேராக போகுது. ஓகே, அதோட பாத்துலேருந்து ஃபோட்டான் எவ்வளோ பாத்து டீவியேட் ஆச்சு, கரெக்டாக சொல்லுங்கள், எவ்வளோ பாத்து டீவியேட் ஆச்சு ஃபோட்டான் அப்படின்னா பை அன் ஆங்கிள் ஆஃப் 5. அதுக்கு பேர் என்னென்னா scattering angle they will call. They call that phi as what? Scattering angle. And இங்கே வந்து எனர்ஜி இஸ் ஆல்சோ கன்சர்வ்ட். அதாவது இன்சிடென்ட் ஆன ஃபோட்டானோட எனர்ஜி என்னது E. அந்த எனர்ஜி எதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது? இப்போ இன்சிடென்ட் ஃபோட்டானோட எனர்ஜி ஸ்கேட்டர் ஆனதுக்கப்புறம் E டேஷாக மாறிச்சா, ரிமைனிங் என்ன எனர்ஜியாக மாறிடுச்சு? கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான். புரியுதா? எஸ். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா லாஸ்ட்டாக ஒரே ஒரு கன்க்ளூஷன் மட்டும் எழுதிக்கோங்க. திஸ் இஸ் காம்ப்டன் எஃபெக்ட். அதாவது here radiation have shown particle behavior, which is through photon undergoing scattering with electron. நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள், எலக்ட்ரான்றது ஒரு பார்ட்டிக்கல், ரைட்? ஒரு ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் வந்து மோதுறது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கல் வச்சு மோதுறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நம்ம இப்போ அனுப்புனது என்னது? ஒரு லைட் வேவ், ஒரு ரேடியேஷன், தட் இஸ் ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் வந்து மோதி, ஃபோட்டான் இஸ் ஜென்ரலி a radiation, ரைட்? அதுக்கு மாஸ்லெஸ். பட் ஆனால் அந்த ரேடியேஷன் வந்து ஒரு மேட்டர். எலக்ட்ரானுக்கு மாஸ் இருக்குது, பட் ரேடியேஷனுக்கு மாஸ் கிடையாது. ஸோ ஒரு ரேடியேஷன் வந்து ஒரு எலக்ட்ரான் மேலே பட்டு ஸ்கேட்டர் பண்ண வச்சுருக்கு. ஸோ இட் ஷோஸ் த பார்ட்டிக்கல் நேச்சர் அப்படின்றதான் பாயிண்ட். ஓகே, அண்ட் த்ரூ ஃபோட்டான் அண்டர்கோயிங் ஸ்கேட்டரிங் வித் எலக்ட்ரான். ஓகே, which is shown by particles alone. Okay, right pa. So இப்போ வந்து நம்ம காம்ப்டன் எஃபெக்ட் பார்த்துறோம். இப்போ அடுத்து we will move on to the dual nature of radiation. நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்லிடுறேன், ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ நம்மளுக்கு தெரியும், என்ன தெரியும்? we know matter. okay, matter is there. நம்ம இதை நம்ம கிளியராக பார்த்துட்டோம். எது? ரேடியேஷன் வந்து வேவாகவும் பார்ட்டிக்கலாகவும் காம்ப்டன் எஃபெக்ட், ஃபோட்டோஎலக்ட்ரிக் எஃபெக்ட், இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் போலரைசேஷன் மூலிமா பார்த்தோம். இப்போ ஒரு மேட்டர்ன்றது என்னது? வாட் இஸ் அ மேட்டர்? எனிதிங் விச் ஹேவ் மாஸ் வி கால் இட் அஸ் வாட்? மேட்டர். ஓகே, ஸோ இந்த மேட்டர் வந்து பொதுவாக என்னென்ன பண்ணும்? மேட்டர் தன்னோட பார்ட்டிக்கல் நேச்சரை எப்படி காட்டும்? மேட்டர் பொதுவாக தன்னோட பார்ட்டிக்கல் நேச்சரை எப்படி காட்டும் அப்படின்னு கேட்குறேன். எப்போ வேவ் நேச்சர் காட்டும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஜென்ரலி லெட்ஸ் டேக் கொல்யூஷன். கரெக்டாக, கொல்யூஷன் ஆஃப் டூ பாடிஸ் படி நம்ம என்ன சொல்லலாம்?
மேட்டரோட ஜென்ரல் நேச்சர் என்னது? collision மூலியமா காட்ட முடியும். ரெண்டு பார்ட்டிகல் collision நடக்கும். collision between two particles. சொல்லாமா சொல்லக்கூடாதா? particles in general they undergo collision. matter which have mass, which have what? rest mass அதுக்கு உண்டு. rest mass. matter என்றது என்னது? anything which have rest mass. for example electron, proton, even any object which have mass is a matter. இப்போ இந்த மேட்டர் வந்து பார்ட்டிக்கல் மாதிரி இப்போது நம்மளுக்கு ஜென்ரலாக இது பார்ட்டிக்கல் தான் கரெக்டாக, பட் இது வந்து வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறான். வேவ் என்னெல்லாம் பண்ணும்? இப்போ மேட்டர் இஸ் அ பார்ட்டிக்கல், பார்ட்டிக்கல் இஸ் அ மேட்டர். ஓகே, ஸோ இந்த மேட்டர் எப்போ வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணும் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ வேவ் பண்ணக்கூடிய விஷயத்தெல்லாம் இந்த மேட்டர் பண்ணிச்சுன்னா கேன் ஐ அக்செப்ட் தட் திஸ் மேட்டர் இஸ் பிஹேவிங் லைக் வேவ்? இப்போ வேவ் என்னென்ன பண்ணியிருக்கு? இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன், கரெக்டாக இல்லையா? இந்த இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனை பொதுவாக யார் காமிச்சிருக்கா? வேவ், தட் இஸ் ரேடியேஷன் காமிச்சிருக்கு எப்போவுமே. அது ஃப்ரீக்வெண்ட்டாக வேவோட கேரக்டரே வந்து இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன். அந்த இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷனை இந்த மேட்டரை வச்சு, தட் இஸ் எனிதிங் விச் ஹவ் மாஸ், அதை வச்சு நான் பண்ணி காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் முடியும்னு சொல்கிறான். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபி தாம்சன் மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஜிபி தாம்சன் மெத்தட், ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட், ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்னென்னா எக்ஸ்ரேஸ் பண்ணக்கூடிய ஒரு டைஃப்ராக்ஷனை நம்ம வந்து மேட்ரு எலக்ட்ரான்ஸை வச்சு பண்ணி காட்டுவோம். சி எக்ஸ்ரேஸ் இஸ் வாட்? எக்ஸ்ரே இஸ் ஜென்ரலி வாட்? எக்ஸ்ரே இஸ் ரேடியேஷன், கரெக்டாக? அந்த எக்ஸ்ரே பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்டை நம்ம எலக்ட்ரானை வச்சு பண்ணி காட்டுவார் யார்? ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட். அதாவது கவனிங்க, ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் என்ன ஆகும்னா ஒரு மேட்டர், தட் இஸ் ஒரு எலக்ட்ரான் விச் இஸ் அ மேட்டர் வில் பிஹேவ்ஸ் லைக் அ வேவ். ஓகே, அது ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஓகே, உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஐ வில் டெல் த எக்ஸ்பெரிமெண்ட் ஆல்சோ. த எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் கால்ட் வாட்? எக்ஸ்ரேஸ் எக்ஸ்ரேஸ் காட்டக்கூடிய லைவ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, எக்ஸ்ரேஸ்ன்றது என்னது? இட்ஸ் அ ஜென்ரலி ரேடியேஷன். ரேடியேஷன் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் வந்து இட் ஷோஸ் அ டைஃப்ராக்ஷன். அதே எக்ஸ்பெரிமெண்ட் வந்து இட் ஷோன் பை வாட்? ஜிபி தாம்சன் எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு எலக்ட்ரான் வில் டூ திஸ். எலக்ட்ரான்ஸ் வில் ஷோ வாட்? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணும். அப்போ நம்ம ஒத்துக்கலாம்ல, ஜிபி தாம்சன்றது எலக்ட்ரான் வச்சு பண்ணுறது, பட் லூயோ எக்ஸ்பெரிமெண்ட் வந்து எக்ஸ்ரேஸ் வச்சு பண்ணுறது. ரெண்டு பேருக்குமே சேம் ரிசல்ட் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன ப்ரூவ் பண்ணுவோம்னா ஒரு எலக்ட்ரான் ஒரு வேவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்கு அப்படின்னு. இது வந்து ஃபஸ்ட்டு திங். ஓகே, இப்போ அதே மாதிரி எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன், பிராக்ஸ் லான்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் இருக்கு, ரைட்? பிராக்ஸ் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஒன்று இருக்குது, படிச்சிருப்பீங்க நீங்கள். பிராக்ஸ் எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் எங்கே படிச்சிருப்பீங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸ். ஓகே, சம்திங் எக்ஸ்ரேஸ் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. இது வந்து பொதுவாக ரேடியேஷன் பண்ணக்கூடியது. இந்த ரேடியேஷன் அதாவது எக்ஸ்ரேஸ் பண்ணக்கூடிய டைஃப்ராக்ஷன் தான் இந்த பிராக்ஸு. இந்த எக்ஸ்ரேஸ் பண்ணக்கூடியதை டேவிசன் அண்ட் ஜெர்மர்னு இருக்காங்க, ரெண்டு பேர். அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எலக்ட்ரான்ஸை வச்சு இதை பண்ணி காட்டுவாங்க. எக்ஸ்ரேஸ்க்கு என்ன ரிசல்ட்? எக்ஸ்ரேஸை ரேடியேஷன், எக்ஸ்ரேஸுக்கு என்ன ரிசல்ட் வந்துச்சோ ஒரு எலக்ட்ரானை வச்சு அந்த ரிசல்ட்டை பண்ணி காட்டுவாங்க. டேவிசன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து யாரை வச்சு? திஸ் இஸ் யூஸிங் எக்ஸ்ரேஸ். இது வந்து யாரை வச்சு? எலக்ட்ரான்ஸ். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்ன்றதை பார்க்கலாம். எனி டவுட்? ஐடியா புரியுதா? ஸோ அப்படி தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் கூட இருக்குது. ஐ வில் கிவ் யூ ஜஸ்ட் த நேமிங் அலோன். இதை நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு சின்ன சின்ன டேர்ம்ஸ் ஏதாவது தேவைப்படுறதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், YDSன்றது யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் யார் தருவா?
யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். வேவ் ஆப்டிக்ஸில் படிச்சிங்களா யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்? இது யார் பண்ணா? லைட் ஃப்ரம் அ பல்பு. பொதுவாக யார் ரேடியேஷன் பண்ணும்? கோஹெரன்ட் சோர்ஸ் எல்லாம் படிச்சிருக்கீங்களே, லைட், தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், ரேடியேஷன் வச்சு பண்ணுறது. இதை உங்களால் வந்து எலக்ட்ரான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானை யூஸ் பண்ணி யூ கேன் டூ எலக்ட்ரான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். Electron double slit experiment. So this is done using what? Electron. Okay, right pa. So இது நான் வந்து உங்களுக்கு introduction கொடுத்துட்டேன், right? ஸோ இதுதான் நம்ம நெக்ஸ்ட் படிக்க போகிறது வந்து மேட்டரை பற்றி. ஸோ நம்மளுக்கு எது முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஐ வில் கிவ் யூ த எக்ஸ்ப்ளனேஷன். இது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் நம்ம அது மாதிரி பார்த்துடலாம். டி ப்ராக்லி வேவ்லென்த் இஸ் தேர். ஓகே, அதெல்லாம் என்னன்றது ஒன் பை ஒன் போகலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ரைட்? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லெட் மீ சி த கமெண்ட் செக்ஷன். யாருக்கா டவுட்ஸ்? ஹாய் ஹாய் ஹாய். ஓ ஹோ ஹோ, எல்லாம் லைக் பண்ணுங்கப்பா. ஓகே, சரி, நம்ம வந்து லெட்ஸ் கோ இன் டு டவுட்ஸ் இல்லையா யாருக்கும்? ஓகே, காட் இஸ் லவ், நிறைய லெக்சர்ஸ் டீச் பண்ணுங்கள், பண்ணிடலாம், சூப்பர். ஓகே, ரைட்ப்பா. இப்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கோ இன் டு த டாபிக். ஓகே, பாருங்கள், மேட்டர் விச் இஸ் ஹேவிங் மாஸ், ரைட்? அது இப்போ என்னவா நம்ம காட்டணும், ஒரு வேவ் பண்ணக்கூடிய விஷயங்களை பண்ணணும். பட் அதை நம்ம ஸ்லோவாக அப்ரோச் பண்ணலாம். இதை தான் நம்ம லாஸ்ட்டாக படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, கவனிங்க, ஒரு பேசிக்ஸான இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட். நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, we are going to see something called as wave packet. wave packet அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, கவனிங்க, என்கிட்ட ஒரு வேவ் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் அ வேவ். இந்த வேவ் வந்து எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா, extends to infinity. Okay, this is a wave of moving with the speed of vp. Okay, maybe இந்த வேவுக்கு வந்து v1 ஸ்பீடு. அதே மாதிரி லெட்ஸ் டேக் another wave. இது எவ்வளோ ஸ்பீடில் போகுது? v2 ஸ்பீடு. நீங்கள் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இந்த வேவ் எல்லாமே எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது? மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகே, வாட் இஸ் த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் திஸ் வேவ்? ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டண்ட்டாக வேரியபிளா இந்த வேவுக்கு? சொல்லுங்கள் பார்க்கலாம். தேர் ஆர் இந்த வேவ் வந்து v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன, இந்த வேவ் v1 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. இந்த வேவ் 2 வந்து v2 ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுது. இந்த வேவ் என்னது? extended to infinity, minus infinity to plus infinity. இங்கே நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இதோட இண்டிவிஜுவல் ஸ்பீட் வந்து v1 and v2, they are having constant amplitude. கரெக்டாக இல்லையா? ஆம்ப்ளிடியூடுன்றது என்னது? மேக்ஸிமம் வேல்யூ இட் will reach plus a minus a, constant amplitude. they have constant amplitude அப்படின்னு சொல்கிறான், ரைட்? சரி, இப்போ வேவ் பேக்கெட்டு கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் இஸ் ஹேவிங். இப்போ நான் இன்னொரு வேவ் எடுத்துக்கிறேன். இன்னொரு வேவ் எடுத்துக்கலாமா? இந்த வேவும் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, இதுவும் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. இதோட ஸ்பீட் என்னது? v3. ஓகே, இப்போ என்கிட்ட 3 வேவ் எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்குமே வேவ் லென்த் என்னது? டிஃப்ரெண்ட். ஓகே, வேவ் லென்த் டிஃப்ரெண்ட்டு, அதே மாதிரி ஸ்பீடு டிஃப்ரெண்ட்டு. ஸோ இதோட வேவ் லென்த் என்னென்னா λ1, இதோட வேவ் லென்த் என்னது? λ2. திஸ் இஸ் λ1, λ2, இதுக்கு λ3. 3 வேவ் லென்த். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ், எவ்ரிதிங் புரியுது நம்மளுக்கு. இப்போ இந்த 3 வேவையும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகே, 3 வேவையும் ஆட் பண்ணால் என்ன நடக்கும்? சூப்பர் பொசிஷன் சொல்லி படிச்சிருக்கீங்களா கிளாஸ் 11ல்? நீங்கள் வேவ் ஆப்டிக்ஸில் கூட படிச்சிருப்பீங்க, சூப்பர் பொசிஷன் ஆஃப் 2 வேவ்ஸ். அதுதான் இங்கே நடக்குது. 3 வேவை ஆட் பண்ண போகிறேன். தட் இஸ் y is equal to y1 plus y2 plus
y3. What I am trying to do is I am trying to bundle the waves. Add பண்ண போறேன், மூணுத்தையும் ஆட் பண்றேன். எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன ஆகும்னா ஈச் வேவோட வெலாசிட்டி என்னது, v1 v2 v3, they are different velocities. ஆனால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா இந்த மூணு வேவ் வந்து it will be converted into இது மாதிரி it will be converted into like this. ஓகே, அதாவது they are stretching to infinity இல்லையா, இப்படி ஸ்ட்ரெச் ஆகிறது ஒரு சின்ன சின்ன பேக்கெட் மாதிரி பிரிஞ்சிரும். ஓகே, சின்ன சின்ன பேக்கெட். இப்போ முன்னாடி பாருங்கள், ப்ளஸ் ஏலேருந்து மைனஸ் ஏக்கு போச்சா. ஸோ இது மாதிரி இண்டிவிஜுவல் வேவ்ஸ் எல்லாமே சேர்ந்து இட் ஆர் ஃபார்ம்ட் இன்டு அ லைக் திஸ். இப்போ இந்த வேவ் என்ன ஆகும்னா இட்ஸ் மூவ் வித் அ வெலாசிட்டி ஆஃப் காமன் வெலாசிட்டி vg. ஓகே, எனி டவுட்? இது அப்படியே ட்ராவல் பண்ணும். அதாவது மூணு வேவ், எக்ஸாம்பிளுக்கு தான் நான் மூணு வேவ் எடுத்துக்கிட்டேன். இட் கேன் பி எனி 1000 waves ஆல்சோ. இந்த 1000 waves ஆட் ஆச்சுன்னு வைங்க, பட் தே ஆர் ட்ராவலிங் வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். ஒரு வேவுக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்பீட், எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி, எல்லாமே ஆட் ஆச்சுன்னா சின்ன சின்ன சுருங்கிடும் அப்படியே. நீங்கள் நம்பலைன்னா யூ நீட் டு பிலீவ் திஸ். நீங்கள் போயிட்டு நெட்டில் போய் என்ன சர்ச் பண்ணுங்கள், வேவ் பேக்கெட், சூப்பர் பொசிஷன் ஆஃப் வேவ்ஸ் கிரியேட்டிங் வேவ் பேக்கெட் அப்படின்னு நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணிங்கன்னா யூ வில் கிளியர்லி see that மூணு வேவ் ஆட் ஆகும். அது அப்படியே ஆட் ஆச்சுன்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிறத நீங்கள் அப்படியே இது வந்து மூவ் ஆகிட்டே போகும். இந்த ரீஜன் இருக்குல்ல, இவங்க மூணு பேரை ஆட் பண்ணதுக்கப்புறம் இது அப்படியே மூவ் ஆகிட்டே போகும். எவ்வளோ ஸ்பீடில், vg. ஓகே, இந்த vgக்கு பேர் என்ன அப்படின்னா யூ கால் திஸ் as group velocity. அதாவது இவங்க மூணு பேருமே தனித்தனியாக they are moving with different speeds. ஆனால் மூணு பேருமே ஜாயின் பண்ணதுக்கப்புறம், ஆட் ஆனதுக்கப்புறம் they all move with a common speed. This is a common velocity of wave packet. இது நம்ம என்ன சொல்லுவோம்னா wave packet அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். ரைட். ஸோ இந்த v1 v2 v3 இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னன்னா ஃபேஸ் வெலாசிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவான். இது பேர் வந்து ஃபேஸ் வெலாசிட்டி. vgக்கு பேர் என்னது, மூணு பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் யூ கால் இட் as group velocity. இதெல்லாம் சின்ன சின்ன டேர்ம்ஸ் யூ நீட் டு நோ. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வேவ் பேக்கெட். இதுலேருந்து நீங்கள் என்ன சொல்லலாம், ஒரு வேவ் பேக்கெட்டுக்குள்ளே நிறைய வேவ்ஸ் எக்ஸ்டெண்டிங் டு இன்ஃபினிட்டி. புரியுதா இல்லையா? ஒரு வேவ் பேக்கெட்டுக்குள்ளே தேர் ஆர் மெனி வேவ்ஸ். மெனி வேவ்ஸ் மீன்ஸ் there are many waves traveling with different speeds has been superimposed. புரியுதா? Any doubt? Wave packet is nothing but superposition of waves moving with a different velocity extending to infinity. They are having different wavelength also. இவ்வளோதான் பாயிண்ட்டு. ஓகே, இதுதான் நம்ம வேவ் பேக்கெட்டுன்றோம். சரி, இப்போ நம்ம வந்து லெட்ஸ் கோ இன்டு இது பேசிக்ஸ் டன். இதான் டவுட்ஸ் இருக்கா? மேபி யூ கேன் போஸ்ட் இன் த கமெண்ட் செக்ஷன். நோ டவுட். ரைட்ப்பா. சரி, இப்போ பாருங்கள். குட். ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் கோ இன்டு த நெக்ஸ்ட் பார்ட். டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். இதோட நோட்ஸ்லாம் நம்மளோட வாட்ஸ்அப் டெலகிராம் சேனலில் போட்டிருக்கேன். நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். நோட்ஸ் வந்து நான் அங்கே அப்லோட் பண்ணிவிடுவேன். சரிப்பா, இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பார்ட்டிக்கல் வில் ஷோ கொல்யூஷன். இது ஜென்ரல், அதை பற்றி பேசணும்னு இல்லை. பட் பார்ட்டிக்கல் கேன் பிஹேவ் ஆஸ் அ வேவ். தட் இஸ் ஒரு மேட்டர் கேன் பிஹேவ் ஆஸ் அ வேவ். ஓகே, அப்போது அந்த மேட்டருக்குன்னு சொல்லிட்டு ஒரு அசோசியேட்டட் வேவ்லென்த் இருக்கும். மேட்டரு வேவ் மாதிரி பிஹேவ் பண்ணணும்னு சொன்னோமா இல்லையா? நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் அதை ப்ரூவ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம லாஸ்ட்டு தான் பார்ப்போம் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸை. பட் ப்ரூவ் பண்ண முடியும். ஒரு மேட்டர் விச் இஸ் ஹேவிங் அ மாஸ் கேன் பிஹேவ் லைக் அ வேவ். கரெக்டாக? பிஹேவ், கன்வெர்ட்லாம் ஆகாது, பிஹேவ். ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து இன் 1924 ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் லூயிஸ் டி ப்ராக்லி என்ன பண்ணுறாருன்னா, எல்லாருமே டவுட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, எப்படி ஒரு மேட்டர் வந்து ஒரு வேவ் பண்ணக்கூடிய விஷயத்தை பண்ண முடியுமா அப்படின்னு. ஒரு மேட்டர் பண்ணக்கூடிய
ஒரு மேட்டர் ஒரு வேவ் பண்ணக்கூடியதை பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. அப்போ எல்லாருமே டவுட்ஃபுல்லாக இருந்தாங்க. அப்போ 1924 டி ப்ராக்லி வந்துட்டு புட் ஃபார்வர்ட் a bold hypothesis. போல்டுனா என்னது? தைரியமாக ஒரு ஹைப்போதசிஸ் வைக்கிறார். ஹைப்போதசிஸ்னால் என்னது? வாட் இஸ் மீன் பை ஹைப்போதசிஸ்? அதுக்கு ப்ரூஃப் கிடையாது, ஓகே. பட் அதை வச்சு இவர் சொல்கிறத வச்சு எக்ஸ்ப்ளனேஷன் அக்செப்ட் பண்ணாங்கன்னா லேட்டர் திஸ் இஸ் பீன் அக்செப்ட். அதாவது ப்ரூஃப் இல்லாமல் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது வந்து ஹைப்போதசிஸ். ஓகே, நானாக ஒரு விஷயத்த நினச்சி சொல்கிறது இருக்குல்ல. டி ப்ராக்லி வந்து இதை எங்கேயும் பார்க்கல, பட் அவர் சொல்கிறாரு இப்படி இருக்கும், நான் டெஃபினட்டாக சொல்கிறேன்னு ஒரு ஹைப்போதசிஸ் சொல்கிறார் வித்தவுட் ப்ரூஃப். ஓகே, ஸோ இன் 1924 லூயிஸ் டி ப்ராக்லி புட் ஃபார்வர்ட் அ போல்ட் ஹைப்போதசிஸ் that matter can also behave like waves at suitable conditions. சூட்டபிள் கண்டிஷன்ஸில் மட்டும்தான் அதோட வேவ் நேச்சர் வெளியில் வரும். இப்போ என்கிட்ட வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குப்பா. இப்போ என்கிட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்குது. இட்ஸ் அ மேட்டர், ரைட்? இட் இஸ் ஹேவிங் அ மாஸ், இட் இஸ் அ மேட்டர். ஆனால் இப்போ எலக்ட்ரானை கையில் இப்போ என்கிட்ட இருக்குது, உடனே அது வந்து இன்டர்ஃபரன்ஸ் டைஃப்ராக்ஷன்லாம் பண்ணுதுன்னு சொல்லக்கூடாது. எங்கே லைட்டு மாதிரி மூவே ஆகலை அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஓகே, எலக்ட்ரான் இஸ் அ மேட்டர், யா. ஆனால் அது எப்போ வேவ் நேச்சரை காட்டுன்றது வந்து அது ஒரு ஸ்பெசிஃபிக் சுச்சுவேஷனில் எலக்ட்ரானை வச்சிங்கன்னா அது அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் அதோட வேவ் நேச்சரை பார்க்க முடியும். புரியுதா? எல்லா டைமும் வந்து எலக்ட்ரான் வந்து வேவ் நேச்சரை காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பர்டிகுலர் சர்க்கம்ஸ்டான்சஸில் நம்ம கொண்டு போகும்போது எலக்ட்ரான் தன்னோட வேவ் நேச்சரை காமிக்கும். ஓகே, யூ நீட் டு ட்ரஸ்ட் திஸ். இதை நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வி வில் see that. சரி, இப்போ ஸோ த வேவ்ஸ் அசோசியேட்டட், அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா moving particles moving particles have a wave associated to it. So moving particles இருக்குல்ல, அதாவது moving matter have a wave associated with it called matter wave. இப்போ என்கிட்ட ஒரு பார்ட்டிகல் இருக்குது. ஓகே, let it be ஒரு மாஸ் m. இந்த மாஸ் m, ஓகே, இந்த மாஸ் m உள்ள பார்ட்டிகல் வந்து இஃப் இட் கோஸ் வித் v ஸ்பீடு, இந்த பார்ட்டிகல் இது வந்து யார் சொல்கிறா? டி ப்ராக்லி சொல்கிறாரு. அதாவது ஒரு சர்டன் சிச்சுவேஷன்ஸில் தான் அதோட வேவ் நேச்சரை பார்க்க முடியும்னு சொன்னார்ல பார்ட்டிகளோடது. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு மாஸ் இருக்குது, அது v ஸ்பீடில் போகும்போது அதோட அசோசியேட்டடாக ஒரு மேட்டர் வேவ் இருக்கும். ஜென்ரலாக வேவ் நேச்சர் காட்டும்னு சொல்கிறோம், அதுக்கு பேரே வந்து அவர் என்ன வச்சுட்டார்? மேட்டர் வேவ் ஆர் டி ப்ராக்லி வேவ்னு அதுக்கு பேர். அது டி ப்ராக்லி வேவ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா lambda is equal to h by mv, where m is the mass of the particle, v is the speed, where h is the Planck's constant. Lambda is the matter wave. Any doubt till now? அதாவது கவனிங்க, m mass உள்ள ஒரு பார்ட்டிக்கல், it is moving with a v speed, then the wavelength, matter wave associated with it have a wavelength of lambda. மறந்துடக்கூடாது. ஓகே, நம்ம இந்த மேட்டர் வேவ்ன்றோட வேவ்லென்த்தை மட்டும்தான் இந்த ஃபார்முலாலேருந்து we are able to find. This is nothing but what? Wavelength of matter wave. இதோட அதர் ப்ராப்பர்ட்டிஸ் we will learn quickly. ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு we will study. ரைட்டா? we will see that. சரிப்பா, கவனிங்க. இப்போ வந்து
de broglie wavelength வந்து பொதுவா क्वेश्चनாவே கேட்பான். ஓகே, எப்படி கேட்பான் அப்படின்றத பாருங்க. அதாவது rewriting what? Lambda is equal to h by mv. பா ரொம்ப முக்கியமானதுப்பா. நம்ம கிட்ட வந்து lambda is equal to h by mv. இது யார் சொல்லிட்டு போனா? de broglie அவரோட ஹைப்போதசிஸ். ஹைப்போதசிஸ்னா என்னது? எந்த ப்ரூஃப்மே அவர் கொடுக்கல, டைரக்டா இதான் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றது அவர் சொல்லிடுறாரு. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை ரீரைட்டிங் திஸ் ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்ண போகிறோம். எப்படிலாம் எழுத முடியும் அப்படின்றத பாருங்கள். என்ன தெரியும் நம்மளுக்கு? lambda is equal to h by mv. m mass உள்ள ஒரு பார்ட்டிக்கல் மூவிங் வித் v speed will have a associated matter wave of what? Associated matter wave of lambda wavelength. சரி, lambda is equal to h by mv இல்லையா? நம்மளுக்கு என்ன தெரியும்? mass into speed which is nothing but momentum, magnitude of momentum. கரெக்டா? momentum of particle, momentum of particle. கரெக்டா இல்லையா? ஸோ lambda is equal to h by p ன்னு எழுதலாமா எழுதக்கூடாதா? lambda is equal to h by p I can write. ஓகே, ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வே ஆஃப் ரீரைட்டிங். இப்போ அடுத்து ரெண்டாவது இது கவனிங்க. ஸோ lambda is equal to h by p நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது lambda is equal to h by p. இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பிரஷன் தெரியும். என்ன எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ பார்ட்டிக்கல் இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர். கைனட்டிக் எனர்ஜி ஃபார்முலா p ஸ்கொயர் பை 2mன்னு எழுதலாமா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா p இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? 2m ke. கரெக்டாக இல்லையா? கைனட்டிக் எனர்ஜி. அதாவது இந்த lambda is equal to h by p இருக்க இடத்துல, அந்த p இருக்க இடத்துல நீங்கள் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணலாம்? ரூட் ஆஃப் 2m ke எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், எழுத முடியும். ஓகே, இட் இஸ் கிளியர். இது வந்து ரெண்டாவது விதமாக ரீரைட் பண்ணுறது. இப்போ என்கிட்ட ஒரு பார்ட்டிக்கல் இருக்குப்பா. கொஸ்டினில் என்ன கொடுக்குறான்? கைனட்டிக் எனர்ஜி கொடுத்துட்றான். பார்ட்டிக்கலோட கைனட்டிக் எனர்ஜி நீங்கள் டேரெக்டாக இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஃபைண்ட் த மேட்டர் வேவ் அசோசியேட்டட் வித் தட். கைனட்டிக் எனர்ஜி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, மூணாவது விதமாக எப்படி ரீப்ளேஸ் பண்ணி எழுதுவான்னு பாருங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரியும். ஃபார் சார்ஜ் பார்ட்டிக்கல், ஃபார் சார்ஜ் பார்ட்டிக்கல் மெயினாக இது வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல் தான் இது பொருந்தும். சார்ஜ் பார்ட்டிக்கல் ஆஃப் சார்ஜ் q. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். கைனட்டிக் எனர்ஜி, அதாவது ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கலை ஆக்சலரேட் பண்ண முடியும் when it is kept between a potential difference. கரெக்டாக? இதை பற்றி நம்ம நிறைய லெக்சர்ஸில் ப்ரீவியஸாகவும் பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்னால் என்ன டைரெக்டாக நான் அதை சொல்லிடுறேன். கைனட்டிக் எனர்ஜியை ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிக்கல், கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் அ சார்ஜ் பார்ட்டிக்கலை ஐ கேன் ரைட் இட் as what? Kinetic energy of a charge particle, I can equate this to what? Charge, magnitude of charge into potential difference. இங்கே V ன்றது என்னது? Potential difference across this charge particle was accelerated. இதை நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்ப்பா. ப்ரீவியஸ் ஐ திங்க் டியூல் நேச்சரில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரீவியஸ் டிஸ்கஷன்லாம் இது எப்படி வந்துச்சு அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ V is what? Potential difference between which charge particle was accelerated. Charge particle Q was accelerated. ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம மூணாவது விதமாக ரீரைட்டிங்கை பார்த்துட்ருக்கோம். ஸோ lambda is equal to what? h by, நம்மளுக்கு என்ன தெரியும்? இப்போ கைனட்டிக் எனர்ஜி இருக்க இடத்துல நான் என்னப்பா ரீப்ளேஸ் பண்ண முடியும்? கைனட்டிக் எனர்ஜி இருக்க இடத்துல நான் இப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? q into v, where v is a positive term, q is also a positive term. So kinetic energy is a positive term. இப்போ equal to right hand side ஃபுல்லாக பாசிட்டிவ் term, left hand side is also positive term. ஸோ நான் கைனட்டிக் எனர்ஜி
2mke ன்னு இருந்துச்சா? இந்த 2mke இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணலாம்? 2mqv அப்படின்னு சொல்லி என்னால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். புரியுதா? Yeah, it's very important result. ரைட்டா? இப்போ கவனிங்க. இப்போ கவனிங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, இதுதான் இந்த தேர்ட் வே ஆஃப் ரீரைட்டிங். ரைட்டா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து சார்ஜ் பார்ட்டிக்கல் நம்ம பேசிக்காக என்னென்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான், ப்ரோட்டான், ஓகே. நியூட்ரானை யூஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ வாட் இஸ் அன் ஆல்ஃபா பார்ட்டிக்கல்? வாட் இஸ் டியூட்டீரியம்? வாட் இஸ் டியூட்ரான்? ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுருக்கணும். கவனிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்பெஷல் கேசஸ் யூனிட் ஆக்சுவலி இந்த ரிசல்ட்ஸை மெமரைஸ் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேவ்லென்த் ஆஃப், அதாவது de Broglie wavelength for electron. de Broglie wavelength of electron. This is de Broglie wavelength for proton, deuteron, and this is for alpha particles. ஓகே. அதாவது கவனிங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம lambda is equal to h by root of 2mqv இல்லையா? இந்த v இருக்க இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு கவனிங்க. இந்த 2mk, kன்றது கைனடிக் எனர்ஜி. இப்போ நான் என்னோட k இருக்க இடத்துல என்ன எழுதலாம்? k இருக்க இடத்துல I can write it as qv, where q and v are positive quantities. இப்போ v q இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? எலக்ட்ரானோட சார்ஜ், பட் ஆனால் I need to substitute magnitude சொன்னேன்னா q வந்து magnitude v. இப்போ kன்றது இட்ஸ் நத்திங் பட் வாட்? கைனடிக் எனர்ஜி, மறந்துட வேண்டாம். சரி, இப்போ நான் k இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ev, where e is the charge of electron, magnitude, v is what? Potential difference. Potential difference is not the volt கிடையாது, அது v வந்து potential difference. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். இதில் எலக்ட்ரானோட சார்ஜ், எலக்ட்ரானோட மாஸ், இந்த ஃபார்முலாவில் சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் இதோட ஈக்குவலண்ட்டான ஒரு ஒரு ஃபார்முலா வரும். அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாவில் இதுதான் ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெச்சோட வேல்யூ, மாஸ் ஆஃப் எலக்ட்ரான், சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான், இது எல்லாத்தையும் நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு ஃபைனலாக என்ன வருதுன்னா, இன் மீட்டர், தட் இஸ் வேவ்லென்த் வந்து மீட்டர் தானே, எனக்கு ஆம்ஸ்ட்ராங்கில் எழுதியிருக்கேன் 12.27 by root v ஆம்ஸ்ட்ராங். இப்போ இங்கே vன்றது என்னது? வோல்ட். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் யூ நீட் டு சப்ஸ்டியூட். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த எலக்ட்ரானை வந்து 200 வோல்ட்டில் ஆக்சலரேட் பண்ணாங்க அப்படின்னா யூ நீட் டு ரைட் v இருக்க இடத்துல என்ன பண்ணணும்? 200 வோல்ட் அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணணும். புரியுதா? இதுக்கான ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம வந்து டுமாரோ ஆர் டுடே டைம் இருந்தால் வில் சி, அதர்வைஸ் டுமாரோ வில் சி. சரிப்பா, இப்போ பாருங்கள், vன்றது என்னது? 200 வோல்ட். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதாவது யூ வில் கெட் த லேம்டா. ஸோ நீங்கள் என்னென்னா, இந்த ஃபார்முலா வந்து யூ நீட் டு ஸ்பெசிஃபிகலி மெமரைஸ் ஃபார் வாட்? எலக்ட்ரான். திஸ் இஸ் ஃபார் எலக்ட்ரான், யூ நீட் டு மெமரைஸ். ஓகே. இப்போ அடுத்து பாருங்கள், ப்ரோட்டானோட மாசு, சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான், இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா எனக்கு லேம்டாவோட வேல்யூ இப்படி வருது, வேர் v is the potential difference. What is deuteron? What is alpha particle? What is alpha particle? Nucleus of helium. இப்போ நம்மக்கிட்ட ஹீலியம் இருக்குல்ல, ஹீலியமோட நியூக்ளியஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆல்ஃபா பார்ட்டிக்கல். ஓகே, அதாவது 2He4ன்னு சொல்லுவோம்ல, நியூக்ளியஸ் ஆஃப் ஹீலியம். டியூட்ரான்றது என்னது?
இப்போ நம்மக்கிட்ட ஹைட்ரஜன் டியூட்டீரியம் ட்ரிட்டியம்லாம் இருக்குது. ஸோ டியூட்டீரியமோட நியூக்ளியஸ் தான் இது டியூட்ரான். நியூக்ளியஸ் ஆஃப் deuterium which is 1H2. Okay, right. So proton, in the values you need to memorize proton, deuteron, and this is for alpha particle. Okay, just இதை நீங்கள் memorize பண்ணிக்கலாம். சரி, இப்போ லாஸ்ட்டாக வந்து இது see நான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. இப்போது lambda is equal to h by mv ன்னு சொன்னாங்கல்ல, டி பிராக்லி என்ன சொல்லிட்டு போனார், லாம்டா ஈக்குவல் டு h by mv. ஒரு பார்ட்டிக்கல் மாஸ் v ஸ்பீடில் மூவ் ஆச்சுன்னா இட் வில் ஹேவ் அசோசியேட்டட் வேவ் லென்த் ஆஃப் லாம்டா அப்படின்னு சொல்லிட்டு போனார். ஆனால் இங்கே எங்கேயாவது சார்ஜ் பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் மேட்டர் வேவ் இருக்குன்னு சொன்னாரா? சார்ஜ் பார்ட்டிகளுக்கு மட்டும்தான் மேட்டர் வேவ் இருக்குன்னு சொன்னாரா என்ன? நோ, டெஃபினெட்லி நாட். அப்போது நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் கேன் ஆல்சோ ஹேவ் வாட்? மேட்டர் வேவ். ஸோ நியூட்ரல் பார்ட்டிகல்ஸ் ஒரு நியூட்ரானை எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ கவனிங்க, லாம்டா அதாவது லாம்டா ஃபார் அன்சார்ஜ் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இப்போது நான் உங்களுக்கு ஒரு கேஸாக சொல்கிறேன்ப்பா, நீங்கள் வந்து கிளியராக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த அன்சார்ஜ் பார்ட்டிகளில் நியூட்ரான்ஸ் வரும். நியூட்ரான்ஸ் வந்து நிறைய இடத்துல டிஃப்ரெண்ட் வேல்யூஸை யூஸ் பண்ணுவான். எதுன்றதை கரெக்டாக சொல்கிறேன், அதை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நியூட்ரான்ஸ்க்கு. ஏன்னா உங்கள் ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கூட நிறைய அதில் கிளியராக இருக்க மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ சொல்கிறது நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிப்பா கவனிங்க. இப்போ என்கிட்ட ஒரு நியூட்ரான் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸ் மாலிகுல்ஸ் எடுத்துக்கலாமா? கேஸ் மாலிகுல்ஸ்ன்னு ஜென்ரலாக கொடுத்தான்னு வைங்க. வாட் யூ நீட் டு டேக் இஸ் ஃபார்முலா என்னது? ஃபஸ்ட்டு கேஸ் மாலிகுல்ஸுக்கு பார்க்கலாம். கேஸ் மாலிகுல்ஸ் அட் டெம்பரேச்சர் T. அட் டெம்பரேச்சர் T இன் கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும், மறந்துட வேண்டாம். டெம்பரேச்சர் இன் கெல்வினில் யூனிட் சப்ஸ்டியூட். லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை என்னது? mv. கரெக்டாக? இது வந்து மாஸ் ஆஃப் கேஸ் மாலிகுல்ஸ் பா. m இன்ட்டு வின்னு தான் நம்மளோட ஃபார்முலாப்பா. இப்போ m இருக்க இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா மாஸ் ஆஃப் கேஸ் மாலிகுல், மாஸ் ஆஃப் கேஸ், ஒரு மாலிகுலோட என்னது, வாட் இஸ் தட், ஒரு கேஸ் மாலிகுலோட மாஸ் சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ கேஸ் மாலிகுல்ஸ்லாம் எவ்வளோ ஸ்பீடில் போகும்? இட் வில் ட்ராவல் வித், தெர் இஸ் நோ ஃபிக்ஸட் ஸ்பீட் ஃபார் கேஸ் மாலிகுல்ஸ். கொல்யூஷன் நடந்து டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸில் போயிட்டுருக்கும். நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா யூ நீட் டு யூஸ் ஒன்லி த RMS வேல்யூ. RMS value of the speed தான் போடணும். What is the RMS value of speed? 3 kBT by m. கரெக்டா? where m is the mass of gas. Gas molecule, மறந்துட வேண்டாம், gas molecule. Okay, so lambda is equal to h by mv, where m is mass of gas molecule, v is what? Speed of the gas molecule. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீடை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட். ரைட்டா? ஓகே, குட். ஸோ இது வந்து என்னது? கேஸ் மாலிகுல்ஸ்க்கு. இப்போ நீங்கள் இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா, யூ வில் கெட் லாம்டா இஸ் ஈக்குவல் டு 3m கேஸ் kBT அப்படின்னு வரும். kBT. இப்போ kBன்றது என்னது? Boltzmann constant, right? What is the value of Boltzmann constant? No idea. What is the kB ஓட வேல்யூ என்னது? Boltzmann constant வேல்யூ வந்து 1.38 into 10 to the power of minus 23. ஓகே, நான் யூனிட் எழுதலை, ஜஸ்ட் SI யூனிட்டில் தான் இது. டைரெக்டாக நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். T வந்து எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது வந்து கேஸ் மாலிகுல்ஸ்க்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் கோ ஃபார் த நியூட்ரான்ஸ். அதாவது அன்சார்ஜ் பார்ட்டிகல் தானே நியூட்ரானு. நியூட்ரானுக்கே நம்ம நிறைய கேஸ் பார்ப்போம். நியூட்ரான் ஆஸ் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவான். நியூட்ரான் ஆஸ் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல். நியூட்ரான் ஆஸ் அ ஃப்ரீ பார்ட்டிக்கல். ஓகே, வெறும் ஃப்ரீ பார்ட்டிக்கல் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பாருங்கள்.
நியூட்ரான் as ஃப்ரீ பார்ட்டிகல், எதுவோடையும் டச்சிங் இல்லை, இட்ஸ் அ ஃப்ரீ நியூட்ரான். இந்த ஃப்ரீ நியூட்ரானுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுக்கு என்ன தெரியும், லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை 2m. இது வந்து mnன்றது நியூட்ரானோட மாசு, mnன்றது நியூட்ரானோட மாசு இன்ட்டு KE. கரெக்டாக? நீங்கள் KE இருக்க இடத்துல என்ன போடணும் அப்படின்னா, இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இல்லை, ஓகே, ரைட்ப்பா. ஸோ ஓகே, ஃப்ரீ பார்ட்டிக்கலாக எடுத்துக்கலாம். கைனடிக் எனர்ஜி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பார்ட்டிக்கல்னு எப்போ சொல்கிறாங்கன்னா, ஏன்னா இந்த டேர்ம்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸில் கூட இட்ஸ் நாட் ப்ராப்பர். ஸோ அதனால் அது கிளியராக எழுதுகிறேன். ஓகே, எந்த இடத்துல எது வரும்ன்றதை நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணி யூ நீட் டு நோ ஹவு டு அப்ளை. ஓகே, ஸோ ஆஸ் அ ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான். ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான். ஓகே, கேஇயோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னா கேபிடி. ஓகே, நம்ம கைனடிக் எனர்ஜி இருக்கிறதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும்? கேபிடி. திஸ் இஸ் ட்ரூ ஃபார் அ ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான். அப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, மாஸ் ஆஃப் நியூட்ரான் என்னது? வாட் இஸ் மாஸ் ஆஃப் நியூட்ரான்? 1.67 into 10 to the power of minus 27 kg. அப் சேம் ஆஸ் ப்ரோட்டான்னே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா வாட் யூ லேவ் இஸ் கேபி. கவனிங்க, யா கரெக்ட். ஸோ கேபிடி, இதோட ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்னா ஹெச் எம்என் எல்லா வேல்யூஸும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஃபைனலாக ஐ வில் ஹவ் 30.8 divided by root t ஆம்ஸ்ட்ராங். இங்கே டீன்றதை எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? டி இன் டெம்பரேச்சர் இன் கெல்வின். அந்த ஒரு பாயிண்ட் தான் முக்கியமாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான். மேலே இருக்கிறது கேஸ் மாலிகுல்ஸு, மறந்துடாதீங்க, கேஸ் மாலிகுல்ஸு. அதுக்கு நீங்கள் ஆர்எம்எஸ் ஸ்பீடை போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, இதை நீங்கள் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகும். ஃபைனலி உள்ள √3 m கேஸ் கேபிடி. இப்போ அதே மாதிரி ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான்ஸ்க்கு இது ரைட்டா? இப்போ கவனிங்க, என்ன கொடுப்பான் அப்படின்னா கொஸ்டினில் தெர்மல் நியூட்ரான் in equilibrium with a matter. In equilibrium with a matter. It can be any matter. இது மாதிரி கொஸ்டின் கொடுப்பான். தெர்மல் நியூட்ரான் in equilibrium with matter. அப்போது what you need to do is, அதாவது கைனடிக் எனர்ஜி இருக்கிற இடத்துல what you need to substitute is 3/2 kBTன்னு போடணும். இந்த இடத்துல 3/2 kBT. எப்போ? தெர்மல் நியூட்ரான் இன் ஈக்குலிபிரியம் வித் அ மேட்டர். ஈக்குலிபிரியம் வந்து வித் அ மேட்டர் இட் இஸ் ஈக்குலிபிரியம். அப்போ 3/2 kBTன்னு போடணும். ஓகே, அப்படி போட்டிங்கன்னா வாட் யூ லேவ் இஸ், லாம்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25.17 divided by √t ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு வரும். இப்போ நல்லா கவனிங்க, நீங்கள் வந்து கைனடிக் எனர்ஜி இருக்கிறதுல கேபிடி, தட் இஸ் ஃபார் ஃப்ரீ தெர்மல் நியூட்ரான்ஸ்க்கு யூ வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். பட் அதே வந்து தெர்மல் நியூட்ரான் இன் ஈக்குலிபிரியம் வித் அ மேட்டர், அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யூ நீட் டு யூஸ் திஸ் எக்ஸ்பிரஷன் 25.17 divided by √t ஆம்ஸ்ட்ராங் அப்படின்றது வந்துடும். ஓகே, ரைட். ஸோ இது நம்மளுக்கு கிளியர். இப்போ அடுத்து இப்போ பாருங்கள், இப்போ கவனிங்க, இங்கே வந்து கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், ரைட்? இங்கேயும் கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், இங்கேயும் கைனடிக் எனர்ஜி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணாமல் வச்சுருக்கேன், வெறும் ஜென்ரலான தெர்மல் வெறும் நியூட்ரான் மூவிங் வித் கைனடிக் எனர்ஜி.
நியூட்ரான் மூவிங் வித் கைனடிக் எனர்ஜி ஜஸ்ட். ஓகே, இதுக்கு என்ன வரும் அப்படின்னா lambda is equal to h by என்ன வரும் ரூட் ஆஃப் 2mp mn ke இல்லையா. இது ஜென்ரல் ஃபார்முலா. இந்த ஜென்ரல் ஃபார்முலாவில் நீங்கள் h 2mn இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வாட் யூ வில் கெட் இஸ் ஃபைனலியாக உங்களுக்கு என்ன வரும்னா 0.286 divided by kinetic energy. இது வந்து ஆம்ஸ்ட்ராங்கில் வருதுப்பா. இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டு. கைனடிக் எனர்ஜி நீங்கள் எந்த யூனிட்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும்? இன் யூனிட் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட். யூனிட் சப்ஸ்டியூட் இன் எலக்ட்ரான் வோல்ட். இப்போ புரியுதா இல்லையா? இப்போ எப்படி வந்து எலக்ட்ரான், ப்ரோட்டான், நியூட்ரான், ஆல்ஃபா பார்ட்டிகளுக்கெலாம் நான் எப்படி சொன்னனோ இது மாதிரி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. பட் ஆனால் இங்கெல்லாம் என்ன போட்டிருக்கோம்? ரூட் வின்னு போட்டிருக்கோம். ஏன்னா இட்ஸ் அ சார்ஜ் பார்ட்டிகல் விச் கேன் பி ஆக்சிலேட்டட் பிட்வீன் அ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். ஆனால் இந்த நியூட்ரானுக்கு அப்படி பண்ண முடியாது. நியூட்ரான் கேன் மூவ் வித் சம் ஸ்பீடு. ஓகே, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறும் நியூட்ரான் கேன் ஆல்சோ மூவ், ரைட்? சார்ஜ் பார்ட்டிகலாக இருந்தால் தான் மூவ் ஆகணும்னு கிடையாது. இட் இஸ் மூவிங் வித் சம் கைனடிக் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் வோல்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கைனடிக் எனர்ஜி வந்து 2 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வைங்க. if kinetic energy is equal to 2 electron volt ன்னு வருதுன்னு வைங்க. You need to substitute 2 only here. இங்கே 2 substitute பண்ணாலே போதும். Okay, then substitute ke இருக்க இடத்துல நீங்கள் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம்? that is lambda equal to 0.286 Armstrong divided by root 2 அப்படின்னு போட்டாலே போதும். எலக்ட்ரான் வோல்ட் போடணும்னு இல்லை திரும்ப, ரைட்? ஸோ அந்த யூனிட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு போடணும். 2 EV 2 மட்டும் போட்டாலே போதும். ஓகே, ரைட்ப்பா. ஸோ நம்ம என்னெல்லாம் இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா de Broglie wavelength associated with the uncharged particle, ரைட்டா? ஸோ ஃப்ரம் ஸ்டார்டிங் வித் சார்ஜ் பார்ட்டிக்கல், de Broglie, அண்டர்ஸ்டாண்டிங், வேவ் பேக்கெட், இதெல்லாம் என்னென்னு பார்த்தோம். ஸோ பார்ட்டிக்கல், காம்டன் எஃபெக்ட், எவ்ரி திங் வி ஹவ் சீன். இப்போ யாருக்கா டவுட்ஸ் இருக்கா? anyone is having doubt? no doubt. பா வெரி குட் பா. லைவில் இருக்கவங்களாம் ஒரு லைக்கை போடுங்க. ஓகே, சரி. இப்போ இங்கே நம்ம இன்னொரு பாயிண்ட்டை முடிச்சிடலாம். என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா we will see about properties of matter wave. நான் என்ன சொன்னேன்? de Broglie நான் சொல்லலை. de Broglie என்ன சொன்னார்னா எல்லா மேட்டருக்கும் ஒரு அசோசியேட்டட் வேவ் நேச்சர் இருக்கும். அந்த வேவுக்கு பேர் வந்து மேட்டர் வேவ். அந்த வேவ் அதோட வேல்யூ லாம்டா, அதோட வேவ் லென்த், மேட்டர் வேவ்னு சொல்லிட்டோம். ஒரு தட் இஸ் ஒரு மேட்டரோட ஒரு வேவ் அசோசியேட்டட் விச் we call it as matter wave or de Broglie wave. அது நம்ம பார்த்தோம். அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக அந்த வேவ் லென்த் வந்து லாம்டா is equal to h by mv. ஸோ மாஸ் m மூவிங் வித் v ஸ்பீட் இட் will have a லாம்டா வேவ் லென்த் அப்படின்றது தான் பார்த்தோம். ஓகே, இப்போ ரைட். இதில் அந்த லாம்டான்றது மேட்டர் வேவோட வேவ் லென்த்து. இப்போ அந்த மேட்ரு வேவுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதோட ஸ்பீட் என்ன, ஓகே, அது எல்லா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுமே அது ஒரு வேவா, என்னென்ன வேவுன்றதை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங், ரைட்? ஸோ பாருங்கள், மேட்ரு வேவ் வந்து ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கானதுப்பா. நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் அதிகபட்சம் இருக்கிறதுலே ஸ்பீடஸ்ட் ஆனது எதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க? விச் இஸ் த மோஸ்ட் ஸ்பீட்? இருக்கிறதுல ஹை ஸ்பீட் யாருக்கு? ஸ்பீட் ஆஃப் லைட்டு தானே நீங்கள் கேள்விப்பட்டது வரைக்கும், ஸ்பீட் ஆஃப் லைட். ஓகே, ஆனால் லைட்டு ஸ்பீடோட மேட்ரு வேவோட ஸ்பீடு அதிகமாக இருக்கும். இப்போ லைட்டுன்றது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோட அதிகபட்ச ஸ்பீடு என்னது? c 3 × 10⁸, கரெக்டாக? அதுவோட மேட்ரு வேவுக்கு அதிகமாக இருக்குன்றான். ஸோ தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் matter wave. Okay, we will see. First வந்து என்னன்னா, matter wave is not an electromagnetic wave.
ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவே கிடையாதான். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்னா என்னது? ரேடியோ வேவ், யூவி, இன்ஃப்ராரெட், விசிபிள் அது மாதிரி ஒரு வேவ் கிடையாது. ஸோ it is not an electromagnetic wave. ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்மோஸ்ட் பாயிண்ட் ரைட்டா. அதுக்கப்புறம் speed of matter wave can be greater than speed of matter wave can be greater than what? Can be greater than speed of light. Speed of light என்னது? c. அதோட அதிகமாக கூட இருக்க முடியுன்றான். இன்ட்ரெஸ்டிங் ரைட். நீங்கள் கேட்கலாம் சார் வாட் இஸ் த ப்ரூஃப், நீங்கள் பாட்டு சொல்லிட்டு போகிறீங்க. யா, ப்ரூஃப் வந்து இன் டீட்டெயில் நம்ம போகணும். ஓகே, நம்ம அதுக்குள்ளே போக போகிறதில்ல. நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக எடுத்துக்கணும் கிளாஸ் 11 and 12. ஓகே ரைட். இப்போ matter waves are non-mechanical. Matter waves are non-mechanical. Non-mechanicalனா என்னது? ஒரு வேவுக்கு ட்ராவல் பண்ணுறது, ஒரு வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் தேவைப்பட்டுச்சுன்னா அது என்னது? ஒரு வேவ் ட்ராவல் பண்ணுறதுக்கு மீடியம் தேவைப்பட்டுச்சுன்னா அது வந்து மெக்கானிக்கல் வேவ். எனக்கு மீடியமே தேவைப்படலைன்னா அது வந்து நான் மெக்கானிக்கல் வேவ். ஸோ மேட்டர் வேவ்ஸ் ஆர் நான் மெக்கானிக்கல். அதுக்கு மீடியம் தேவையில்லை. can travel in vacuum also. Can travel in vacuum also. ஓகே ரைட். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், மேட்ரு வேவ் வந்து இப்போ ஒரு சார்ஜ் வைக்கிறேன். ஓகே, மேட்ரு வேவ் போயிட்டுருக்கு. ஸோ மேட்ரு வேவ் வந்து இட்ஸ் கிராசிங். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு மேட்ரு வேவ் போயிட்டுருக்கு, ஒரு சார்ஜ் பார்ட்டிக்கல் இருக்குது. சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கும் அந்த மேட்ரு வேவுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாமல் போகும். அதாவது வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் மேட்ரு வேவ்ஸ் ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் சார்ஜ். அதாவது ஓகே வெயிட் நான் சொன்ன அந்த பாயிண்ட் வந்து என்னென்னா இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் திங். என்னென்னா மேட்ரு வேவ் is associated with both what? With both charged and uncharged particle. ஸோ சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கும் மேட்டர் வேவ் இருக்குது, அன்சார்ஜ் பார்ட்டிக்கலுக்கும் மேட்டர் வேவ் இருக்குது அசோசியேட்டடாக. ஸோ அந்த பாயிண்ட் தான் இங்கே சொல்ல வரான். ஓகே ஓகே ரைட்ப்பா. ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாருங்கள். matter waves are observed. இப்போ நீங்கள் வந்து லைட்டுன்றது விசிபிள் லைட் ரைட். ஸோ இப்போ நீங்கள் விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன், நீங்கள் பார்க்குற ஐபேட் ஆர் சம்திங் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன், எல்லாத்துலேருந்து லைட் வருது. அதை வச்சு நீங்கள் அப்சர்வ் பண்ணிட முடியும் கரெக்டாக. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவை நீங்கள் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடலாம். ஆனால் மேட்ரு வேவை அப்சர்வ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அது ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷனில் தான் மேட்ரு வேவை உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். ஓகே, யூ கேன் ஏபிள் டு நோட்டிஸ் தட். ஸோ மேட்ரு வேவ்ஸ் கேன் பி observed only when matter interacts with size of particles whose wavelength
whose wavelength is comparable to matter wavelength. Okay, கவனிங்க நான் என்ன எழுதியிருக்கேன்றதை பார்க்கலாம். See, a matter wave can be observed. So matter wave ஒரு மூவிங் பார்ட்டிகளுக்கு lambda wavelength associated matter wave னு சொல்லிட்டு போனார் டி ப்ராக்லி. அதை எப்போ அப்சர்வ் பண்ண முடியும்னா matter wave can be observed only when the matterக்கு தான் அசோசியேட்டடாக என்ன இருக்குது, மேட்டர் வேவ் இருக்குது. ஸோ இப்போ நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன்ல, அதுக்குன்னு ஒரு மேட்டர் வேவ் இருக்குது, அதுதான் நம்ம அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். only when this matter interacts with the size of particle which is comparable to what? Size of particle which is comparable to matter wave ஓட wavelength. இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் கேட்குறவங்களுக்கு புரியாது, கவனிங்க. சரி, இப்போ வந்து என்கிட்ட ஒரு பார்ட்டிக்கல் இருக்குப்பா, ஓகே, and let this particle oda mass vandu m, okay, it is moving with some v speed, mass vandu m, matter, it's a matter, this is a matter I am talking about, which is a particle, okay. So adoda speed enna na v is the speed, appo adoda wavelength associated enadhu lambda, correct ah? Adoda wave associated matter wave oda wavelength vandu lambda, given by the formula lambda is equal to h by p, which is mass into velocity. இது வரைக்கும் யாருக்கும் டவுட் இருக்கா? ஒரு மேட்டர் வேவ் mv, அதோட அசோசியேட்டட் வேவ்லென்த் லாம்டா h by p, p is mass into velocity. இப்போ நல்லா கவனிங்க, இதோட வேவ் நேச்சரை எப்போ அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான்னா, இந்த பார்ட்டிக்கல் போயிட்டு இருக்குல்ல, இந்த மூவிங் பார்ட்டிக்கல் having the matter wave should interact with the object or some obstacle சொல்லலாம், இல்லை size of particles, it need to interact. இப்போ மோதுறது நீங்கள் எடுத்துலாம், interacts I am talking about nothing but மோதுறது தான் சொல்கிறேன். interacts means some kind of a collision I am talking about. collisionனா அதோட நெருங்கி போகிறது, அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பார்ட்டிக்கல் வந்து நான் வந்து ஒரு ஸ்லிட்டு, ஒரு சின்ன ஓப்பனிங், ஸ்லிட்டுன்றது என்னது, ஒரு சின்ன ஓப்பனிங் இல்லையா, இந்த எலக்ட்ரான் ஆர் சம் பார்ட்டிக்கல் இந்த ஸ்லிட்டு வழியாக கிராஸ் ஆகும்போது இந்த ஸ்லிட்டுக்குன்னு ஒரு வித்து இருக்குமா, d is what? Width of slit. இந்த ஸ்லிட்டோட வித்து வந்து சைஸ் ஆஃப் தட் அப்ஸ்டக்கிள், ரைட்? அந்த சின்ன ஓப்பனிங்குள்ளே போகும்போது அந்த ஓப்பனிங்கோட இன்ட்ராக்டிங் லென்த் வந்து என்னது, d. இந்த d வந்து வித் ஆஃப் த ஸ்லிட், இந்த லென்த்தும் தட் இஸ் த சைஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆர் த அப்ஸ்டக்கிள் சொல்லலாம். அதுவும் டி ப்ராக்லி வேவ் லென்த்தும் கம்பேரபிளாக இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் லாம்டாவும் இந்த டியும் என்னது, தே ஆர் அப்ராக்சிமேட்லி கம்பேரபிள். அப்போ நம்ம என்ன பார்க்கலாமா, மேட்ரு வேவோட ப்ரெசன்ஸை நம்மளால் பார்க்க முடியும். இப்போது லாம்டான்றது மேட்ரு வேவோட வேவ் லென்த், அதுவும் இந்த இன்ட்ராக்ஷன் பண்ணக்கூடிய இந்த ஸ்மால் லென்த்தும் தே நீட் டு பி கம்பேரபிள் இன் சைஸ், ஓகே. இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு பார்ட்டிக்கல், திஸ் இஸ் ஒன் பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கலோட லாம்டா வந்து வேவ்லென்த் வந்து லாம்டா v ஸ்பீடில் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு பெரிய ஸ்லிட் வழியாக போகுது, திஸ் இஸ் வெரி பிக் ஸ்லிட். d வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப பெருசு லாம்டாவோட. அப்போ நீங்கள் மேட்டர் வேவ் அப்சர்வ் பண்ண முடியுமா? இந்த கண்டிஷனில் யூ கேன் அப்சர்வ் மேட்டர் வேவ், பட் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் இன்ட்ராக்ஷனே இருக்காது. அந்த லாம்டா அந்த பார்ட்டிக்கலோட அசோசியேட்டடாக இருக்கிற லாம்டாவும் இந்த அப்ஸ்ட்ரக்கிள் ஆர் த இன்ட்ராக்டிங் பார்ட்டிக்கலோட சைஸ் வந்து need to be comparable. இங்கே வந்து matter wave can be observed, okay, பட் ஆனால் இங்கே அப்சர்வ் பண்ண முடியாது. நோ என்ன சொல்லலாம், நோ எவிடன்ஸ் ஆஃப் மேட்டர் வேவ் இந்த இடத்துல. எனி டவுட்? யா, புரியுதுன்னு நினைக்கிறேன்ப்பா, ரைட்.
ஸோ அதுதான் இங்கே மேட்டர் வேவில். லாஸ்ட் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த ஒரு பாயிண்டோட நம்ம இந்த டிஸ்கஷனை ஃபினிஷ் பண்ணலாம். சரி, கவனிங்க, இது வந்து லாஸ்ட் ஃபைனல் பாயிண்ட். ஐ கேன் கால் திஸ் பாயிண்ட் as what? Fifth point I am going to call number of இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு இப்போ புரியாது, அடுத்த சாப்டரில் தான் புரியும். ஜஸ்ட் நீங்கள் இதை நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போ அதாவது the number of de broglie waves, the number of de broglie waves, ஜஸ்ட் நீங்கள் ஃபேக்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் சாப்டரில் இது உங்களுக்கு புரியும். நம்பர் ஆஃப் de broglie waves associated with nth orbital electron. Okay, number of de broglie waves associated with nth orbital electron is equal to n. Okay, ஸோ ஜஸ்ட் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு என்ன அர்த்தம்ன்றதை நான் ஒரு சின்ன பாயிண்ட்டாக சொல்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஹைட்ரோஜன் ஆட்டம் படிச்சிருந்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் த ஹைட்ரோஜன் ஆட்டம். நியூக்ளியஸ் இங்கே நடுவில் இருக்கும். ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகும்? திஸ் இஸ் எ எலக்ட்ரான் விச் ரிவால்வ்ஸ். எலக்ட்ரானோட ரேடியஸ் வந்து r. ஓகே, எலக்ட்ரானோட ரேடியஸ் வந்து rn எடுத்துக்கலாம். nth ஆர்பிட்டில் இருக்குது. எலக்ட்ரான் இன் nth ஆர்பிட். சும்மா ஜஸ்ட்டு கேட்டுக்கோங்க, தெரியலனா ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் யூ லிசன். ஸோ இப்போ எலக்ட்ரான் வந்து nth ஆர்பிட்டில் போயிட்டுருக்கு. ஸோ சர்க்குலர் ஆர்பிட்டில் தான் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது அதோட ரேடியஸ் இஸ் rn. நடுவில் வந்து நியூக்ளியஸ் இருக்குப்பா, ZT நியூக்ளியஸ் ப்ளஸ் ZT. இப்போ இந்த எலக்ட்ரான் போயிட்டுருக்கும்போது அதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு ஸ்பீட் இருக்கும், Vn. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க, இந்த எலக்ட்ரான் வந்து இட்ஸ் ஹேவிங் அ மாஸ், இட் இஸ் மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் v. அப்போ இதுக்குன்னு என்ன இருக்கும்? ஒரு de broglie wavelength இருக்குமா இருக்காதா? வாட் இஸ் த ஃபார்முலா? என்னது? me into vn தானே. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து v ஸ்பீடில் சுற்றி வந்துட்டு இருக்கு, vn ஸ்பீடில். அப்போ அதோட அசோசியேட்டட் வேவ்லென்த் என்னது? λn தானே. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, 2πrn is equal to n into λn. இதை நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா புரிஞ்சிக்கலாம். பட் நவ் we are not going to discuss. புரியுதா? ஸோ இது வந்து மேட்டர் வேவோட வேவ்லென்த்ஸ். ஓகே, இது வந்து லாஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்ப்பா. நாளைக்கு இருக்கும் அரௌண்ட் மார்னிங் ஒரு 11 o'clock அந்த டைம் மேலே வந்து we will have the class. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? லாஸ்ட் ஃபைனல் I will see the chat. எனி டவுட்? ஹாய் 2 பேர் லைவில் இருக்கீங்க. ஹவ் இஸ் த லெக்சர்? பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, வி காட். ஓகே, வெரி குட்ப்பா. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் டிஸ்கஷன் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அதில் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, ஹாப்பி சீயிங் யூ டுடே. ஓகே, நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.